புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்கள் தூவி என்னுமே எந்த நாமம். அப்பான்றார், என் தந்தை என்றார். எந்த தந்தை? தந்தை தான் மூத்தப்பன்றார். அந்த ஒரு பெருமாள்னா ஒரு துளசி, சிவன்னா ஒரு வில்வம். அதுக்கு காசு பணம் வேணாம். புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்கள் தூவி என்னுமே எந்த நாமம். இப்பிறப்பு இருக்கும். பிறப்பு இருந்தா தானே பிரச்சனை. திரும்பி எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன்ட்டார். தாவர சங்கமும் பேசுறாரு, எல்லா சயின்ஸும் பேசுறாங்க. கர்மா பிறவி சூழல்ல இருந்து தானே வரணும். கற்றார் பற்றருக்கும் பிறவி பெருங்கடலே, பற்றா வந்து அடியன் பிறந்தேன், பிறந்த பெண்ணை வற்றா நீர் வயல் சூழ் வஜலாளி அம்மானை பெற்றேன், பெற்றதும் பிறவாவை பெற்றேன். பெருமாள்கிட்ட கேட்டாராம் வரான் திருமங்கையாழ்வார். பெற்றேன், என்ன பெற்ற? 100 கோடி, 10 பங்களா, அழகான மனைவி, சொத்து, இதெல்லாம் அழிஞ்சிடும். உயிரா மனைவி இருப்பா, கணவன் இருப்பா. அவருக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஒரு 5 வருஷம், அவர் 5 வருஷம் வாங்கி நீங்க முன்னாடி போறாங்களே, யாரா போவாரா? சீக்கிரம் தூக்குடான்னுவா. தூக்குடா இல்ல தூக்குறான், யாரோ 2 பேருக்குமே யாரா இருப்பாங்களா? உயிருடல் ஒரு உயிர். திருமூலர் சொல்றாரு, நீரினில் மூழ்கி நினைப்பு விழுந்த நேரம்ன்றான். எவன் யார் போனாலும் எப்ப வைணவத்துல தான் பெரிய விஷயம். ஏன்னா நிலை இல்லாதது உயிர். எதுக்கு சொல்றேன், நீங்க கேட்டங்களே நந்தவனம், அந்த ஒரு குளிச்சுட்டு தூய சிந்தனையோட அந்த பூவை போட்டா அது பக்தின்றார். புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்கள் தூவி என்னுமே எந்த நாமம்.